சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு லஞ்ச் மெனு மின்ட் ரைஸ், மின்ட் புலாவ், மின்ட் பிரியாணி, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஒரு கப்பு பாசுமதி ரைஸை கழுவிட்டு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன். நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி கைப்பிடி அளவு புதினாவை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவும் 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சோளத்தை வேக வச்சு வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை பிரியாணி சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த ப்ரெட் ஸ்லைஸோட அந்த இது இருந்தது, சைடில் கட் பண்ணுவோமே, அதெல்லாம் அதை அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் கலந்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து இப்போ தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்குவோம். இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இப்போ வதக்கிட்டு இருக்கேங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை சேர்த்து வதக்கிட்டு, இப்போ நான் 1 பாட் ரைஸாக பண்ணுறதுனால 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணிங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தான் இப்போ நான் இதில் ஆட் பண்ணி டைரெக்டாக அப்படியே புதினா சாதம் பண்ண போகிறேங்க. நான் அடுத்த ஸ்டெப்பும் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த புதினா பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேங்க. இதை ஊற வைக்கும்போது இதுக்கு ஊற்றுற அந்த 2 கப்பு தண்ணியவே குக்கிங் வாட்டரே ஊற்றி ஊற வைங்க. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியே கொதிக்க வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு சாதம் நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. அரிசியும் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப வதக்குனீங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கேன். அதனால் திருப்பி ஒரு தடவை லைட்டாக கொஞ்சம் சுட்டதும் இதில் எடுத்து ஊற்றி லைம் ஒரு 1/2 மூடி புழிஞ்சிருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு. இந்த மின்ட் ரைஸுக்கு காரம் ரொம்ப கிடையாதுங்க. 2 பச்சை மிளகாய் தான், வேறு எதுவும் இதில் சேர்க்கக்கூடாது. மஞ்சத்தூளோ, தனி மிளகாத்தூளோ, தனியாத்தூள், கரம் மசாலா தூளுன்னு எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறும் மின்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், ஸ்பைசி ஐட்டம்ஸ், இவ்வளோதாங்க இந்த சாதத்துக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் அடியில் வச்சு நல்லா ஃபுல்லாக தீயை குறைச்சிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே தம்மில் போட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சாதத்தை. அப்படியே அப்படி ஓரமெல்லாம் அப்படி லைட்டாக எடுத்து பாருங்கள், அவ்வளோதான். அங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ஜம்முன்னு வெந்து ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். அடியிலெல்லாம் அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள், செமையாக இருக்குங்க. நல்லா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ஒரு மசாலா ஸ்பைசியில் ஒன்று சாப்பிட்ணுன்னு நம்ம பிரியப்பட்டோன்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாங்க. பிரியாணி மாதிரி, புலாவ் மாதிரி, மின்ட் ரைஸ். ஓகே, நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மெத்தடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கங்க. Have it. Emmy. See you next. Bye-bye.
இதுக்கு பொருத்தமான சைட் டிஷ்ஷை விருப்பமானதை நான்வெஜ் வெஜ் உங்களுக்கு பிடித்தமானதை வச்சு சாப்பிடுங்க. பெஸ்ட்டு சைட் டிஷ் ரைத்தா, ஆனியன் ரைத்தா. ஓகே, என்னங்க நல்ல அட்டகாசமான சூப்பரான அருமையான மின்ட் ரைஸுங்க. செமையாக இருக்குங்க. நல்லா செம்ம டாப்பாக இருக்குங்க. சாதம் நல்லா வெந்து அருமையாக இருக்குங்க. நல்லா நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹேபிட். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபீஸில் உங்களை பார்க்குறேன். பாய். அல்லி தர்பார் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.